இடம் இருவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். ஒரு ஆண் மலட்டுத்தன்மை அடைவதற்கான வாய்ப்பு எங்க இருக்கிறது? நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெண்களையே செக் பண்ணிட்டே இருப்போம், அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா ஆணுக்கு பிரச்சனை இருக்கும். ஆண் ஆரோக்கியமா இருப்பதை போல தோணும். ஆண்களுடைய ஜாதகத்துல அந்த மாதிரி நிறைய ஜாதகத்துல நான் பாத்திருக்கேன். ஆண்களுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்தினுடைய அதிபதி அலிக்கிரகத்தினுடைய சாரத்தை பெற்று அந்த அலிக்கிரகமும் இன்னொரு அலிக்கிரகத்துடைய சாரத்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு பிந்தணுக்கள் குறைபாடு இருக்கு. 3ஆம் இடத்தினுடைய அதிபதி அலிக்கிரகத்தினுடைய சாரத்தை பெற்று அந்த கிரகமும் இன்னொரு அலிக்கிரக சாரத்தை பெற்றதுன்னா கண்டிப்பா இவரால் குழந்தை பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணலாம். இப்ப இதை சரி செய்வதற்கும் முடியும். இது நம்ம பெரிய பரிகாரத்தை நாமளாவே ஏற்படுத்திக்க முடியாது. இந்த கிரகம் அதற்குரிய தானியம், அதற்குரிய உணவு, அதற்குரிய பழங்கள் அதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்தை பிறந்தது. 28 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், இதெல்லாம் நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளே எடுக்கிற விஷயம், சிம்பிளான விஷயங்கள் தான். நீங்க குரு பயிற்சியை, ராகுகேது பயிற்சியை மட்டுமே நம்பி செயல்படுத்த முடியாது. இது சப்போர்ட் பண்ணும். இப்ப குரு பலமா இருக்காரு, நமக்கு 2க்கு வந்துட்டாரு, 7க்கு வந்துட்டாரு. இப்ப நம்ம அஸ்வபாவையா கூட ஒரு விஷயத்த பேசினாரு. சார் நான் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன், பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படிதான் போடுறாங்க. அவங்க போடுற தலைப்பெல்லாம் மக்களை பார்க்க வைக்கணுங்கிறதான், ஒரு போலியான ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான். அது நமது நோக்கம் அல்ல. ஜோதிடருடைய நோக்கம் என்பது என்ன? நம்மளை நம்பி வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா காலம் முழுவதும் உங்களுடைய பேரும் நிற்கும், நீங்களும் நிலைச்சு நிற்பீங்க.